Gomathi Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. அடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கறதை இப்ப பாத்தறலாம். அடைக்கு பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதே 1 கப் அளவுக்கு நம்ம வந்து பச்சை அரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுள்ள கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. எல்லாமே பருப்பெல்லாம் 1/4 கப், பாசி பருப்பு 1/4 கப். உளுந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தோல் நீக்காத உளுத்த பருப்பு எடுத்துர்க்கேன். அதுவும் 1/4 கப் எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு ஒரு 1/4 கப். அதே மாதிரி வரமிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நான். இதுக்கு நான் இன்னைக்கு பச்சை மஞ்சள் சீசன்ங்கறனால நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான மஞ்சளை எடுத்துக்கலாம். சப்போஸ் இல்ல அப்படினா நீங்க வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வெள்ளப்பல்லு பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லா சாமானையும் நம்ம ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிட்டு அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணுவோம். வெங்காயம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லனா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் இதுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கேன். அதோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடைக்கு நம்ம அடைக்கு தேவையான அளவு ஆயில். இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அடை செய்ய தேவையான பொருட்கள். இத வச்சு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து இப்ப எடுத்து வச்சிருக்க நம்ம மிளகாவையும் போட்டு ஊற வச்சோம் அப்படினா கிரைண்டர்லயோ மிக்ஸிலயோ நல்லா நைஸா அரைப்பட்டுரும். இந்த மாதிரி வெள்ளை பூண்டு இதெல்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கிரைண்டரோ மிக்ஸிலயோ வந்து மாட்டிட்டு நிக்காது. நான் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரைண்டர்லயோ மிக்ஸிலயோ நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு மாதிரி மஞ்சள் மிளகாய் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்ச பருப்பு இதெல்லாம் போடணும். அப்படி இல்லனா அப்பப்ப திரியா நிக்க ஆரம்பிச்சிரும். ஓரளவு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இப்ப ஊற வச்ச பருப்பு அரிசி எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் கொஞ்சம் நரநரன்னு இருந்தாதான் நம்மளோட அடையோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். இத அரைச்சிட்டு இருக்கப்பே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சிடலாம். தண்ணியும் நிறைய ஊத்தாதீங்க. இது வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். அடை மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து லிக்விடா இருக்க கூடாது. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட அடை மாவு இந்த கன்சிஸ்டன்சில இந்த நரநரப்போட தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அடைக்கு. இதுக்கு நம்ம இப்ப வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயத்தை மோஸ்ட்லி நீங்க சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா அதுவே யூஸ் பண்ணுங்க. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இத வந்து நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம உடனே வந்து அடை சுற்றலாம். அதுக்கு ஒரு தோசை கல்ல நல்லா சூடு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படினா நம்ம வந்து அடையோ தோசையோ ஊத்துறப்பலாம் சுருண்டுகிட்டு வராது. அதனால ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் திக்கா தான் அடை வந்து தட்ட முடியும். ரொம்ப தின்னா முறுவலா பண்ண முடியாது. கொஞ்சம் திக்கா தான் அடையும் இருக்கும். நான் இத வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தட்டிட்டு இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமா தான் ஊத்தணும். ஏனா இது நல்லா வேகணும். மீடியம் தீயிலேயே இத மெதுவா தான் வேக வைக்கணும். ஆயிலும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இதுக்கு. கொஞ்ச நேரம் வந்து ஒரு சைடு நல்லா வந்து பொன் முறுவலா வந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் தீயிலே இத வேக வைங்க. இப்போ ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரா மாறினதுக்கு அப்புறமா அடுத்த சைடும் திருப்பிட்டு அந்த சைடும் நல்லா வேகற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்ப ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் கலரா மாறிடுச்சு. நல்லா வெந்திருச்சு. இந்த அளவுக்கு நம்ம அடைய வேக வச்சோம் அப்படினா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். நம்மளோட டேஸ்டியான அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இத சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடுவோம். அதே மாதிரி அடுத்த அடையும் நான் வந்து எடுத்துட்டேன். இதையும் சர்விங் பிளேட்டுக்கு மாத்திடுவோம். இப்போ நம்மளோட சுவையான அடை தயாராயிடுச்சு. நாங்க இன்னைக்கு இத அவியலையும் சர்க்கரையும் வச்சு சாப்பிட போறோம். சப்போஸ் சர்க்கரை ஹெல்தி இல்லைன்னா நீங்க வெல்லம் கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.